நான் இங்க உட்காந்துருக்கேன் தமிழ்நாட்டு மக்கள் கூட பிச்சைனால நான் இங்க உட்காந்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு கடைசியில் நன்றி உள்ள நினைக்கிறேன். ஐயோ அண்ணெல்லாம் பெரியாருன்னு அண்ணன் இருக்க உயரெல்லாம் வேற. அண்ணன் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கும் 10 பேர் நம்ம படத்துக்கு வரமாட்டாங்களா அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த அவ்வளவு பெரிய படங்கள் அது. நம்ம சின்ன படங்கள் வரவேற்கிறாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அது வந்து நன்றி சொல்றேன். நான் இங்க உட்காந்துருக்கேன் தமிழ்நாட்டு மக்கள் கூட பிச்சைனால நான் இங்க உட்காந்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு கடைசியில் நன்றி உள்ள நினைக்கிறேன். ஐயோ அண்ணெல்லாம் பெரியாருன்னு அண்ணன் இருக்க உயரெல்லாம் வேற. அண்ணன் படத்துக்கு ஓப்பனிங்லாம் வேற. நான் நீ சொன்ன மாதிரி தான் அண்ணன் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கும் 10 பேர் நம்ம படத்துக்கு வரமாட்டாங்களா அப்படின்னா மற்றபடி இன்னைக்கு ஆக்சுவலா வந்து சிவகார்த்திகேயனோட படம் ரிலீஸ் அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியும். என்ன ஆச்சுன்னா வந்து வி டோன்ட் ஹேவ் டேட்ஸ் ஆக்சுவலா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வாரமுமே வந்து 5 படம் 6 படம் 7 படம் வந்துட்டே இருந்தது. ஸோ இந்த தேதி வந்து எங்களுக்கு அது மாதிரி அமைஞ்சது. சரி ஓகேன்னு சொல்லி ப்ரொசீட் அவ்வளவுதான். இங்க யாரு கூடயும் வந்து போட்டி போடுறதுக்கோ அவங்களோட இது பண்றதுக்குலாம் இங்க யாருமே பண்ணல. இல்ல ஆக்சுவலா ஈக்குவலா அதுக்கும் நல்ல விமர்சனங்கள்லாம் வருது. எங்க படத்துக்கும் நல்ல விமர்சனங்கள் தான் வருது. அதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம சீரியஸா கம்பேரே நம்ம பண்ணக்கூடாது. அவ்வளவு பெரிய படங்கள் அது. நம்ம சின்ன படங்கள் வரவேற்கிறாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அது வந்து நன்றி சொல்றேன். ஏன்னா ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சீன்ஸ் ஆரம்பிச்சோம். மக்கள் கொடுத்த வரவேற்பு மட்டும்தான் கிட்டத்தட்ட சீன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. எனக்குலாம் ரொம்ப ஷாக்கு. நம்ம படம் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகுது நினைக்கும் போது இதுக்கு மேல நான் என்ன சொல்றேன்னு தெரியல. ஒரே வார்த்தையில சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த அடுத்த படம் கேபி பாலா வேற ஏதாவது அடுத்து உங்களோட இல்ல சோபார் வந்து இந்த படத்தோட இதெல்லாம் போயிட்டு இருக்கேன். நான் இன்னொரு 15-20 நாள் உங்களுக்கே தெரியும். இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். ஆதிமூலம் கிரியேஷன். ஆதிமூலம்ங்கிறது என்னோட பாட்டியோட பேர். ஸோ அவங்க பேர்ல ஆரம்பிச்ச ப்ரொடக்ஷன் இது. இதோட ஃபர்ஸ்ட் மூவி இது. சோபார் இந்த ஐடியால தான் நான் இருக்கேன். இன்னும் அடுத்த படத்தை பத்தி யோசிக்கிறதுக்கே எனக்கு டைம் கிடையாது. ஸோ இதெல்லாம் டிராவல்